சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல சீக்ரெட் ஆஃப் உமன் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடில அவைலபிளா இருக்கு. இப்போதைக்கு தமிழ்ல அவைலபிளா இல்ல, இங்கிலீஷ் சப்டைட்டிலோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2 பெண்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதாவது பயங்கர கான்ட்ராஸ்டான 2 ஃபீமேல் இருக்காங்க. ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ல வாழக்கூடிய பெண்ணா இருக்கா. இவ பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜீனா. இன்னொரு பெண் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ்ல வாழக்கூடிய பெண்ணா இருக்கா. அவ பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷீலா. இவங்க 2 பேருடைய வாழ்க்கையில ஒரே மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரலான கதை கொண்டு போயிருப்பாங்க. இவங்க லைஃப்ல 2 ஆண்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதாவது ஜீனாவுடைய லைஃப்ல ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுல திருட வரான். அதே போல ஷீலாவுடைய லைஃப்ல வந்து ஒருத்தர் வந்து போர்ல இருந்து குதிச்சு காப்பாத்துற மாதிரி காட்டுறாங்க. இவங்க 2 பேருடைய லைஃப்ல ஆண்கள் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வருது, அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணாங்களா இல்லையா, அப்படி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய திரைப்படம் தான் த சீக்ரெட் ஆஃப் உமன். இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, அதாவது இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் அந்த பேரலல் ஈவென்ட்ஸை காட்சிப்படுத்தின விதம். 2 பேருடைய லைஃப்லயும் ஒரே மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரலான கதையை கொண்டு போயிருப்பாங்க. அதை காட்சிப்படுத்தின விதம் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல பொதுவா வந்து நம்ம படங்களை பார்க்கும்போது பலவீனமா இருக்கிற பெண்களுக்கு ஆண்கள் பாதுகாப்பு கொடுக்குற மாதிரியான படங்கள் தான் நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இந்த படத்துல வீக்கா இருக்கிற ஆணுக்கு பெண்கள் பாதுகாப்பு அடைக்கலம் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதே போல எமோஷனல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த படத்துல இருக்கதான் செஞ்சுச்சு. பட் ஆனா ஓவராலா பார்க்கும்போது வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படத்துல இருக்கிற பிரச்சனை அப்படின்னா இந்த பேசுறாங்க, அதாவது ரொம்ப ஸ்லோவா போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனா இந்த படம் நிறைய அவார்டுகளை வாங்கி குவிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு அவார்டுக்கான ஒரு படம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படத்துக்கு எம்டி திரை கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.9. ஸோ அடல்ட் சீன்ஸை பொறுத்த வரைக்கும் லைட்டா பிளட்டட் சீன்ஸ் அந்த மாதிரி வருது. மற்றபடி நீங்க தாராளமா பார்க்கலாம். அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.